அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதி ஸ்ரீராஜுங்க. நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது உங்கள் ராசிக்கு 6 சூரியன் 2ஆம் இடத்துல உச்சமாகிறாரு அப்படிங்கிறப்ப இது என்ன பலனை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்காசுனால கவர்மெண்ட் காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இதெல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட பெற போறாரு. அப்போ உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா இருந்தா கண்டிப்பா நீங்க வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய அரசு வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ராசியிலே சனி பகவான் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் மட்டும் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நிலையான ஒரு பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறனால நீங்கள் இந்த சோம்பேறித்தனத்தை கலைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் வேகமாக செயல்படுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துமே நல்ல பலனாகவே அமையும். உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் 10 குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் தொழிலோ வீடோ ரெண்டும் அதிக நீங்கள் அமைச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு அல்லது வீட்டில் இருந்தே நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் உங்களுக்கு 4 மற்றும் 7 புதன் இதுவரை உங்கள் ராசியிலே நீச்ச நிலையில் இருந்தார். இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருசாக அந்த அளவுக்கு ஏதோ நீங்கள் பழகக்கூடிய நபர் மூலயமா சில பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, அல்லது வீட்டில் கணவன் மனைவிடைய சில கருத்து வேறுபாடு இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இது இனி அடுத்த பாதிக்கு மேலே உங்களுக்கு இது எல்லாமே நல்ல பலனாக மாறும். ஏன்னா உங்கள் ராசியிலேருந்து புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கிறப்ப குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு எடுபடும். அதாவது குடும்பத்தில் உங்களுடைய நல்ல ஒரு அறிவான திறனால் குடும்ப நபர்களால் ஒரு பாராட்டு எல்லாமே நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏற்படும். இருந்தாலும் தனக்குத்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி எதுவும் நீங்கள் காட்டிக்காதீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் இருக்க சனி பகவான் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் திரும்ப சொல்லுவேன். சரிங்களா? உங்களுக்கு 3 மற்றும் 8 சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்க போகிறாரு அப்படிங்கிறப்ப நான் சொன்ன மாதிரி முயற்சி அப்படிங்கிறத உங்களுக்கு நல்ல அமைப்பு. இந்த டீனேஜில் உள்ள பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் தேவையில்லாத ஃபேஸ்புக் இந்த மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் உங்களுடைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இதெல்லாமே பதிவு பண்ணுறதை கொஞ்சம் தடுத்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடம் சம்மந்தப்படுது, 3, 8 சம்மந்தப்படுது. அப்போ அழகு அங்கே முகம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சுக்கிரன் அப்படிங்கிறப்ப தன்னோட முகத்தை அந்த செல்லில் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இதெல்லாம் போடுறது கொஞ்சம் நீங்கள் கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத குடும்பத்துலேருந்து சொல்லிக்கிறேன். இது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 9 செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வம், பாக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் நிறைய ஆன்மீக பயணம், தீர்த்த யாத்திரை, பெரிய ஆலயங்களுக்கு சென்று வருவது இதெல்லாமே இயற்கையாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் சனி செவ்வாய் சேர்ந்து உங்கள் ராசியிலே இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கோபங்கிறது உங்களுக்கு குறைச்சிக்கிறது. ஏன்னா சனி அப்படிங்கிறனாலே மந்தக்காரகன், செவ்வாய்ங்கிறப்ப ரொம்ப அதிரடி அப்படிங்கிறப்ப ரெண்டும் சேர்றப்ப கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 11 மற்றும் 12 சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மூத்த சகோதரர் வழியில் உங்கள் நண்பர்கள் வழியில் ஒரு நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும். அதே போல் 2ஆவது திருமணத்துக்கு காத்துக்கிட்டவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணம் கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப சனி செவ்வாய் அப்படிங்கிறப்ப நீங்கள் கற்பராயன், முனீஸ்வரன் இப்படி காவல் தெய்வ வழிபாடு, முருகன் வழிபாடு, முருகனுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது இதெல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இது போல் ஜோதிட தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.